Essa coisa de mete, mete, toma, toma, soca, soca, vai piranha, vai safado, cinco roda. Essa coisa de mete, mete, toma. ஹலோ கைஸ், ஒரு நியூ ஸ்பெஷலுக்கு நம்ம தரமான அனிமே தான் கொண்டு வந்திருக்கோம். த டவர் ஆஃப் காட். டவர் ஆஃப் காட்னு பேர் உடனே நீங்கள் காடை பற்றிலாம் இழுப்பாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஒரு பேசிக்காகவே ஒரு நம்ம என்ன ஒரு அனிமே நான் சொல்கிறது இதை பற்றி, அதான் வாண்டட் ஸ்குவாடு அந்த மாதிரி இருக்கும் பாரு. அந்த மாதிரி தான். பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அப்படியே அது ஆமாண்டா, சே இதை மறந்துடா. வாண்டன்னு சொல்லிட்டு தானே பண்ணுவாங்க. அந்த ஹீரோயின் வந்து டவருக்கு மேலே ஏதோ அந்த இதுக்கு மேலே போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து டவர் சொல்லும் போது எனக்கு வேற ஒரு டவர் ஞாபகம் வருதான்னு சொன்னேன். ஒரு அனிமி கூட எனக்கு ஞாபகம் வருது. ஆனா இப்ப என்னன்னா டவர் ஆஃப் கால் இதே மாதிரி தான். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஏறணும்னு போயிடுவா. நம்ம ஹீரோ வந்து அதை பின்தொடர்ந்து போயிடும். அவளை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லலாம். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. சரி, கதைப்படி கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம லாஸ்டா சொல்லி அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த டவர் ஏற போயிடும். நம்ம ஹீரோ வந்து அவளை ரொம்ப பிடிக்கும், உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், நீ தான் என் உயிரே, மயிலே, தேனே, மானே, பொன்மனே சொல்லி பின்னாடியே போயிடுவான். பின்னாடியே போகும்போது தான் வந்து அந்த கிஸ்டெல்லாம் வச்சு அது அப்படியே போகணும். அப்படி போகும்போது இந்த டவர் ஆஃப் காலில் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. எப்படி சொல்றது, வாழ்க்கையில வந்து நீ ஃப்ரெண்டை எங்க தேர்ந்தெடுக்கணுமோ கரெக்டானதுல தேர்ந்தெடுக்கணும். அதை தான் உன் ஃப்ரெண்டு உன் லைஃபை சேஞ்ச் பண்ணோம்னா அது டவர் ஆஃப் காலில் தான் கண்டிப்பா நடக்கும். என்னடா டவர் ஆஃப் கால்னா எனக்கு முக்கியமா பிடிச்சது அடிதடி தான். எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அடிதடி தான். ஆமா, ஃபைட்ஸ் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அடிப்பாங்க எல்லாத்துலயுமே. பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம் நல்லா இருக்கும். டீம் உண்மையிலே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். அதுல ஒருத்தன் எப்படி சொல்ற, ஃபர்ஸ்ட் அவனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் தான் உண்மையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான எடுத்துக்காட்டாவே இருப்பான் அந்த டவர் ஆஃப் காட்ல. குழந்தை பையன் அதிகமா பார்க்கலாம் அதுல. குழந்தை பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க, என்னடா குழந்தை பசங்களை இப்படி சண்டை போறாங்கன்னா குழந்தை பசங்க தான் அங்க பவராவே காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து எப்படி தெரியுமா, நம்ம ஹீரோயினியே பார்த்து பொறாம அளவுக்கு, நம்ம ஹீரோயினின்னு சொல்ல சரி விடுங்க அதை சொல்லிக்கலாம், ஹீரோயினியே பார்த்து பொறாம அளவுக்கு நம்ம ஹீரோ இருப்பாரு. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா இந்த அனிமி தான் வந்து லக்குக்கு பேர் போனதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிப்பானுங்க. கரெக்டா அப்படி அறுக்க வருவான், அப்படியே டைம் முடிஞ்சிரும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அனிமில தான் எனிமினா எனிமி மாதிரி பாப்பானுங்க, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட் மாதிரி பாப்பாங்க. அது எனிமியை ஃப்ரெண்டாவும் ஆகலாம். கண்டிப்பா லிஸ்ட் பண்ணிடுவேன், நீங்க மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்னா ஒருத்தனை பார்த்தோன்னே இடம் பொறுத்து எப்படி இந்த அனிமையில பார்த்து கத்துக்கலாம். அப்புறம் வெப்பன்ஸ் பத்தி சொல்றேன், நல்லா இருக்கும்டா. வெப்பன்ஸ் என்ன? அதான் அந்த பிளாக் டர்ட்டில், அதாவது அந்த கத்திக்கு நான் என்ன நினைச்சேன் அதுல பிரின்சஸ்ன்னு நிறைய தெரியல. அது என்ன கன்சர்ன், ஒரு ஒரு வந்து ஒரு பிரின்சஸ் அவ்வளவுதான். அப்படியா இல்ல ஒரு ராஜாக்கு பல வேலை பார்த்த அப்படியா எனக்கு தெரியல. ஆனா அந்த அனிமில தான் வந்து இன்னசென்ட் ஃபேஸ் தி ஹேண்ட்சம் கை அப்படின்னு சொல்லி செமையா இருக்கும். அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் பாக்க, ஆமாடா ஹீரோ என்ன மாதிரி பாக்க அழகா இருப்பான். ஒரு ஸ்குவாடு அது வந்து பொண்ணுகிட்ட இருக்கும்போது என் சத்திய கொடு அப்படின்னு கேட்கும்போது கொடுக்காது. அதே ஒரு பையன் கேட்டோடனே கொடுத்துரும். நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸ்குவாடு என்ன சொல்லுவான், அது ஸ்குவாட் இல்ல, ஸ்குவாட் சொல்லு. ஸ்பிரிட் இல்ல, ஸ்பிரிட். அவ கேட்ட உடனே நீ பாக்க போர் அடிக்கிற, ஆனா கிட்ட பார்த்தா ஹேண்ட்ஸமா இருக்கு, அதனாலே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு பொண்ணு பிடிக்கும், கத்திக்கு ஏன் பொண்ணு பிடிக்கல? அது கண்ணு ஜெடி, வேற பொண்ணு வேறடா. கண்ணு சுடுறதுடா, கத்தி இறக்குதுடா. ஓ சார், இந்த லாஜிக் மறந்து. டேண்டன் பார்த்தா நான் இந்த மாதிரி பேசல கத்துக்கிட்டேன். டேண்டன் லாஸ்ட் எபிசோட் தமிழ்ல வந்திருக்கு. அதே மாதிரி சீசன் 2 எப்படா அப்டேட் பண்றாங்களா? மே மந்த் வந்துரும் நினைக்கிறேன். ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆமா, மே மந்த் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம ஜேடி வந்து உங்களுக்காக ஒரு அனிமே எடுத்து வச்சிருக்கான். அது அனிமே போன வருஷம் சொல்லாம மட்டும் எங்களுக்கு ஒரு மன கஷ்டம். அந்த அனிமி பேர் என்னன்னா ஃபெரேன் பியாண்ட் ஜர்னிங்க. கண்டிப்பா நான் மிஸ் பண்ணதான் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 எபிசோட் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்க்கணுமாடான்னு ஜவ்வா எடுத்தாங்க தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 7-8 வர சும்மா சரமாரியா போட்டு தாக்குனாங்க. கண்டிப்பா அந்த அனிமி நீங்க பார்த்தே ஆகணுங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, கண்டிப்பா அந்த அனிமியை பார்த்து ப்ரீஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து சோலர் லெவலிங், நாங்கள் இன்னைக்கு வந்து Jan 3 வந்து வீடியோ எடிட் பண்ணுறோம். அது எப்போ வருதோ நீங்கள் சோலர் லெவலிங் பார்த்துங்க. சோலர் லெவலிங் வந்து 3 எபிசோடு ஒரேடியே விட்டுருவாங்க. சும்மா தரமான, போன வருஷம் 2024 திருப்பி போட்டதுன்னா சோலர் லெவலிங் தான். எப்படி சொல்றது, ஒரு மெயின் அனிமே. ஆமாம், நாளைக்கு தான் வருது. ஒரு தமிழ்ல சின்ன எப்படி சொல்றது, ஒரு பிக் 3 வந்து ஆட்டி படைச்ச அனிமேனா சோலர் லெவலிங் தான். நான் சொல்ல வேண்டிய தப்பா நினைச்சேன். போன வருஷம் 2024 எல்லாரும் பேசப்பட்ட அனிமே சோலர் லெவலிங் தான். அப்புறம் ஃபெரேன் போன வருஷம் வந்து அது டாப் 10 அனிமே லிஸ்ட். இப்போ அது வந்து கண்ணுக்கு தெரிய இடத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா நீங்க யாரும் பார்க்காதனால விரும்பல யாரும் அதை பத்தி. அது வந்து 28 எபிசோட முடிச்சிட்டாங்க. சீசன் 2 தான் ரொம்ப ஹைப்.
அதே மாதிரி அயாக்கோவுக்கும் நிறைய பேர் ஐப்பு. ப்ளூ லாக் சீசன் 2 ஃபினிஷிங் மரண மாஸ். சொல்ல பட்ஜெட் சரி அது எடிட்டிங் சரியில்லைந்தாங்க. ஃபைனல் எபிசோடுக்கு தான் மொத்த பட்ஜெட் இறக்கி அப்படியே நமக்கு மாசா தெறிக்க விட்டாங்க போல. அதே மாதிரி டவர் ஆஃப் காட்ல வந்து நீ முடிஞ்ச பொறுத்தால் பூமி அவருக்கு அதே எக்ஸாம்பிள் தான். உன்னால முடிஞ்ச வரைக்கும் பொறு, இல்லைன்னா 1008ன்றதுக்கும் அதுக்கும் டவர் ஆஃப் காட் தான். நிறைய ஓல்ட் அனிமேஷன் நல்லா. அதே மாதிரி பிரின்சஸ் டாப் 1 பிரின்சஸ் பத்தி சொல்லி நான் என்னவோ நினைச்சேன். பிரின்சஸ் அழகா இல்ல, ஒழுங்கா இல்லைன்னு. பிரின்சஸ் அழகா இருக்கா. டாப் 1 அவ எப்படி சொல்றது, அவரோட பவர் தான் வந்து ரெட்டிகுலஸா இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். சும்மா சுண்டு வரல அடே சூரி சுத்தி அடிப்பா. செமையான ஃபைட்டு. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை நம்பி ஹீரோயினி வந்து லாஸ்டா ஏமாத்திடுவாங்க. ஹீரோயினி வந்து ஒரு திட்டுத்தே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்சார் போட்டுருக்க அந்த இடத்துல. ஹீரோயினி வந்து ஒரு சரியான ஆளே கிடையாது, ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ உண்மையிலே டவர் ஆஃப் காட்ல. அது பாம் வந்து சீசன் 2ல வெச்சு இறக்கணும்டா. ஆமா, வாயில வேணானாலும் கையில கண்டிப்பா வந்து நம்ம ஹீரோ உண்மையிலே நல்லவன். எப்படி சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம லவ் பண்ணவங்கள காப்பாத்த பார்க்கணும். அந்த மாதிரி அவங்களே நம்மள வெறுத்துறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நல்லா தான் நினைக்கிறோம், நம்ம கெட்ட நினைச்சா நம்ம திருப்பி அதான பண்ணிடணும். துரோகம் மட்டும் எனக்கு யாருக்கும் பண்ணிடாதீங்க. அந்த அனிமையில வந்து ஹீரோ என்ன தெரியுமா சொல்லுவான் எல்லாருக்கிட்டையும், உனக்கு இந்த மாதிரி பேச கத்து தந்தது யாரு? ரேச்சல். வார்த்தைக்கு மூச்சு அதுன்னா ரத்தம், ரத்தத்துக்கு ரத்தம் வந்து ரேச்சல். ஆமா, ரேச்சல் சொல்லிருப்பான். ஆனா அந்த பொண்ணு அவனை ஏமாத்திட்டு போகும்போது அந்த இடத்துல தள்ளி விடுவா பாருங்க, ஒரு 13th எபிசோட்ல அப்படியே உலகமே வந்து போகும். அந்த அனிமையில வந்து சொன்ன இல்லடா, புஷ்பால ஸ்ரீவலி மாதிரி இருந்திருக்கணும். ஏன்னா அவன் என்ன சொன்னா ஒரு சீன்ல, என் புருஷன் வந்து கடவுள் மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தா இந்த அனிமே டாப்ல போயிருக்கோம். ஆனா அந்த இது ட்விஸ்ட் வச்சானு இல்ல, அதுவும் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு இது கடுப்பு தான். இது வந்து காலேஜ் ஐடி சொன்னதுன்னு நினைக்கிறேன். யார் சொன்னது இந்த புஷ்பா கதை? நீ ஹரிகரன் சொன்னது. நல்லா சொல்லியிருந்தேன் உண்மையிலே. எப்படின்னா எப்படி சொன்னது, என் பாய் ஃப்ரெண்ட் கெத்துன்னு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். பட் ஆனா அவன் பொறாமப்பட்டான் பாய் ஃப்ரெண்ட். ஏன்னா அவன் பேர் என்ன, அவனுக்காக அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. செமையா இருந்துச்சு. அதே மாதிரி கைஸ் அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீ ரேச்சல் பாக்குற மாதிரி நீ அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவான். நீ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான், ரேச்சல் உன்னை பார்க்க மாதிரி என்ன பார்த்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு பொறாமப்பட்டான் ஃப்ரெண்டு. அவ்வளவுதான் கைஸ். இதுக்கு மேல எதனா அப்டேட் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் போக மாட்டேங்குது, நீங்க எதனா நம்ம சேனலுக்கு பார்த்து பண்ணுங்க. பாய் பாய். ஓகே கைஸ், பாய். புது வருஷம் புது தரக்குமா இருக்கட்டும். தேங்க்யூ.